ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹிஸ்டாலஜிக்கல் ஆன்கோயிங் கேட்ராமா தான். இந்த ஸ்டோரியோட ஒன்லைன் என்னென்னா, ஒரு சின்ன பொண்ணுக்கு ஒரு நாள் நைட்லேயே அவங்க அம்மா அப்பான்னு மொத்த ஃபேமிலியும் இழந்து போகிறா. ஸோ அதுக்கு காரணமான கொலை பண்ணணும்னு சொல்லியே வளர ஆரம்பிக்கா. ஆனால் அவர் ஒரு ராஜாவாக இருக்கார். அப்பவும் ஒரு கொலையாளியாக மாறி கொல்ல போகிற டைமில் ராஜாவோட பையனுக்கு, அதாவது பட்டத்து இளவரசருக்கு காங்குபெயினாக மாறிட்டா. ஸோ அதுலேருந்து அவள் லவ் ரிவெஞ்சுன்னு எதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறான்னு அந்த ஸ்டோரி இருக்க போது, இப்போ இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு லைன்ஸ் போட்டு தான் ஆரம்பிக்காங்க. ஏன்னா ஒரு 7 நோபல் ஃபேமிலி உள்ளவங்கலாம் அசட்டோன்னு ஒரு புதுசாக ஒரு நாட்டை உருவாக்கியிருக்காங்க. அதுலேயும் யோன் ஃபேமிலி உள்ளவங்க தான் அதில் அரியணைக்கு உகந்தவங்கன்னு இருக்குது. ஆனால் அந்த டைமில் சஜோன் அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு தலைவர் அவரோட ஆசையை காட்ட ஆரம்பித்த டைம். ஸோ அதுலேருந்து தான் இந்த ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு குட்டி பையன் டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கான் ட்ரெஸ்ஸை. அப்போ அந்த பையனோட அப்பா அவனை பார்த்து கோவப்படுறாரு. ஸோ அவனை கோவப்பட்டது மட்டும் இல்லாமல் அவனை தரன்னு ஒரு ரூம்குள்ளே இழுத்துட்டு போகிறாரு. நான் உன்னை என்ன சொன்னா, நீ என்ன செஞ்சுட்டு இருக்க? எனக்குன்னு இருக்கிற வாரிசு நீ தான். ஆனால் நான் சொல்கிற மாதிரி நீ கேட்க மாட்டேன். ஏதோ படத்தை வரைஞ்சிட்டு நாட்களை வீணடிச்சிட்டு இருக்க, மன்னிப்பு கேளுன்னு சொல்லி கேட்காரு. ஆனால் பதிலுக்கு அவன் பயந்துட்டு தான் இருக்கானே தவிர வாயை திறந்து மன்னிச்சுங்கன்னு சொல்ல மாட்டான். ஸோ இவர் சும்மா இல்லாமல் கையில் கிடைக்கிறத வச்சு அவனை அடி வெளுத்துட்டு இருக்காரு. அவனும் அடி நல்லா வாங்கிட்டு தான் இருக்கான். இதை அப்படியே கட் பண்ணி இன்னொரு பக்கம் ஒரு குட்டி பண்ணை தான் காட்டுறாங்க. ஸோ இந்த குட்டி பண்ணை விளாண்டுட்டு இருக்கிறப்போ ஒருத்தர் படிக்கவான்னு சொல்றாங்க. படிக்கணுமா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறப்போ அவங்க அம்மா அப்பா பேரை சொல்லி எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு போராளி போல கிளர்ச்சியாளர்கள். ஸோ எங்கேயோ போயிட்டு இப்போ தான் ரிட்டர்ன் வந்திருக்காங்க ஊருக்கு. இந்த பொண்ணு உடனே ஆசையில் போய் பார்க்கா. ஸோ இவங்கலாம் யோன் ஃபேமிலி. இவங்க ஃபேமிலி தான் அந்த அரசவைக்கு உரியவங்களா இருப்பாங்க. இப்போ அவங்க அம்மா அப்பாட்ட போய் பாசமாக பேசிட்டு இருக்கா. நீ படிச்சியான்னு கேட்டதுக்கு இல்லை, நான் இப்படி ஃபைட் பண்ண கற்றுக்கிட்டேன்னு சொல்லி செஞ்சு கட்டிட்டு இருக்கா. அப்போ அவங்க அப்பா பாசமாக பேசிட்டு கையில இருந்து ஒரு கத்தியை கொடுக்காங்க. இது நீ ராயல் ஃபேமிலின்னு சொல்லி காட்டுற கத்தி. இது எப்பவும் உன் கையில் இருக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணு கையில் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சீனை அப்படியே கட் பண்ணி இங்கே நைட் டைம் போல் அந்த குட்டி பையனையும் அந்த அப்பாவும் தான் காட்டுறாங்க. ஸோ இந்த அப்பா தான் சஜோ, இவர் பேர். ஸோ இவர் சொல்லிட்டு இருக்காரு, இன்னைக்கு என்ன நடக்க போதோ அதான் உன்னோட லைஃப்னு சொல்லி அந்த பையனை கூட்டிட்டு போகிறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகிறாங்கன்னா அந்த யோன் ஃபேமிலி முன்னாடி தான் இருக்காங்க. ஸோ டோரை ஓப்பன் பண்ண சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி தேச துரோகம் பண்ணியிருக்காங்க இந்த ஃபேமிலி உள்ளவங்க. ஸோ அவங்கள பழிவாங்கிறதுக்காண்டி தான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு மொத்த படையும் உள்ளே போது அந்த குட்டி பையனையும் கையோடு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க உள்ளே போனதுமே அங்கே இருக்கிற வேலை பார்க்குற மக்கள் எல்லாத்தையும் சொல்லி அவன் வெட்டி தள்ளிட்டு இருக்கான். அந்த குட்டி பையன் எல்லாத்தையும் பார்த்து பயந்துட்டு இருக்கான். ஸோ இங்கே உள்ளே தூங்கிட்டு இருக்கிற அந்த யோன் அவங்க ஃபேமிலிக்கும் தெரியுது இப்படி வந்திருக்காங்கன்னு. உடனே நீயும் நம்ம பொண்ணு கொஞ்சம் இங்கே இருங்க, நான் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் வெளியே வந்து அவங்க கூட அங்கே வேலை பார்க்குற எல்லாருமே விழுந்து இறந்து கிடக்காங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சத்தம் மட்டும் பேசவும் அவனை முட்டாங்கால் போட வச்சுட்டு, நான் யார் நினச்சிட்டு இருக்கேன், நான் இப்போ ராஜா அப்படின்னு சொல்ல, நீ என்ன முட்டாள்தனமாக பேசிட்டு இருக்கேன், இன்னும் ராஜா உயிரோடு தான் இருக்கானே, ராஜா இறந்துட்டாரு, நீ எனக்கு ஒரு பழைய ஃப்ரெண்டு, ஸோ உனக்கு 2 ஆப்ஷன் தரேன், நான் சொல்கிறத கேட்டு எனக்கு கீழே இருக்கதா இருந்தால் நீ இப்போ போல் எப்படியும் இருக்கலாம், அப்படி இல்லை நம்ம மாட்டேன்னு சொன்னேன்னா உன்னை கொண்டு உன் ஒய்ஃபையும் உனக்குன்னு இருக்கிற ஒரே பொண்ணை நான் எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதை கேட்டதுமே அவருக்கு கோவம் வந்துடும். என்ன பேசுகிறேன் பார்த்து பேசுன்னு சொல்லி வாழை எடுத்துகிட்டு அவர் முன்னாடி நிற்பார். ஸோ என் பழைய ஃப்ரெண்ட் அவனை வழி அனுப்பி வைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் என்னமோ யோன் அவர் தான் நல்லா சண்டை போட்டுட்டு இருப்பார். ஸோ அவரை வீழ்த்திடுவார் அந்த சஜோவை. இப்போ இந்த டைம் பக்கத்தில் இருந்த ஒரு சோல்ஜர் யோனோட முதுகிலேயே வாழை இறக்கிடுவாங்க. ஸோ அவர் அப்படி அந்த வாழை இறக்குன அந்த டைம் அவரோட ஒய்ஃபும் பொண்ணு இதை பார்த்து கத்தி அழுதுட்டு இருப்பாங்க. இப்போ அந்த சஜோ ஃபைனலாக வாழை வச்சு அவர் கழுத்துலேயே இறக்கிடுவான். ஸோ அவர் மொத்தமாக அந்த இடத்துல இறந்து போயிடுவார். இதை பார்த்துட்டு இருக்கிற அந்த குட்டி பொண்ணு அந்த சஜோவை பார்த்து சொல்லுவான், உன்னோட லைஃப்பில் நீ எதுவுமே இல்லாமல் உன்ட்டு எல்லாமே நான் பறிச்சிடுவேன்னு சொல்லி அந்த கோவத்துலேயும் அந்த வழியிலையும் பேசுவா. ஸோ அந்த பொண்ணை பிடிங்க, அவளையும் கொல்லுங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டுருவாங்க. ஸோ அவங்க அம்மா தனியாக அந்த பொண்ணை கூட்டிகிட்டு தனியாக ஒரு வழியை பார்த்து அனுப்பி வைப்பாங்க. இந்த குடும்பத்தில் இருக்கிற லாஸ்ட் அரச பரம்பரையில் இருக்க பொண்ணு நீ தான், சரி கண்டிப்பாக உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை தப்பிச்சு ஓட சொல்லுவாங்க. இவங்க கரெக்டாக அவங்க கண்ணு முன்னாடியே இறந்து போகிறாங்க. அந்த குட்டி பொண்ணு இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அந்த குட்டி பொண்ணை பிடிங்க, அவள் எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா, இந்த அரச பரம்பரையில் இருக்கிற லாஸ்ட் வாரிசாவை தான், அவளையும் பிடிச்சி கொள்ளுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த குட்டி பொண்ணுமே அங்கே இறந்து கிடக்கிற இன்னொரு பொண்ணோட ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டு ஊருக்குள்ளே போவான். அங்கே பார்த்தா அங்கே எல்லாரையும் வெட்டிட்டு இருப்பாங்க. சிவா சடனாக பக்கத்தில் இருந்த ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஒரு டேபிள் கீழே ஒழிஞ்சுடுவா. ஸோ அதே ஆப்போசிட் சைடில் தான் இன்னொரு குட்டி பையனும் அந்த பையனும் ஒழிஞ்சு கிடப்பான். அவங்க அப்பாட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டான் போல. ஸோ 2 பேரும் பார்த்துட்டு இருக்கிறப்போ அதுக்குள்ளேயும் ஆட்கள்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த குட்டி பையனோட அப்பாவும் வந்துருவாங்க. கரெக்டாக அந்த குட்டி பொண்ணு ஒழிஞ்சிருக்க அந்த டேபிள் பக்கத்தில் போயும் சடனாக அந்த குட்டி பையன் வெளியே வந்துட்டு, நான் பார்த்தேன்ப்பா அந்த பொண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கன்னொன்னே அவன் வேற பக்கம் கை கட்டி விட்டுருவான். ஸோ அவங்க எல்லாருமே அந்த பக்கம் போங்கன்னு சொல்லிட்டு இப்போ அந்த குட்டி பையன்ட்டு அவங்க அப்பா சொல்லுவாங்க, இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டேன்னு அவன் அமைதியாக சைலண்டாக நிற்பான். ஸோ நான் அரசராக மாறி இருக்கேன், இதிலிருந்து உனக்கு ஒன்றும் தெரியலனா ஒன்றுனா நான் வச்சு என்ன பேருன்னு சொல்லி அவன் கழுத்தை நிறுத்திட்டு இருப்பாங்க. ஸோ சடனாக அந்த இடத்துல அந்த பையனை விட்டுட்டு வெளியே போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை கண்டுபிடிங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த யோன் ஃபேமிலி கீழே இருக்கிற எல்லா வீட்டையும் எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டுட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி எல்லா பக்கமும் எரிஞ்சிட்டு இருக்கும். அப்போ இந்த குட்டி பொண்ணு கையில் ஒரு கத்தி வச்சுட்டு என் குட்டி பையன்ட்ட சொல்லுவான், நான் இங்கே இருக்கேன்னு சொன்னால் உன்னோட கதையை முடிச்சிருவேன்னு அவ்வளோ தைரியமாக பேசுவான் அந்த டைமும். ஸோ அந்த பையனுக்கு மயக்கம் வரும், அதெல்லாம் சுற்றி எரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ அந்த பையனை மட்டும் தூக்கிட்டு போகிறப்போ இவன் அந்த பொண்ணை பார்த்துட்டு என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லுவான். ஸோ அந்த பொண்ணுமே அங்கே மயக்கம் போட்டு விழுந்துருவா. அப்படியே எங்கள் அரசவையில் வந்தால் அந்த ராஜா வாயிட்டோன்னு சொல்லி எல்லாமே பார்ட்டி வச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குட்டி பையன் மட்டும் இன்னைக்கு நடந்தது, அதாவது அவங்க கண்ணு முன்னாடி எல்லாருமே இறந்து போனது, அவங்க அப்பாவே இப்படிலாம் பண்ணுறதை நினச்சி ரொம்பவே பயந்து போய் இருக்கிறப்போ ஏதோ ஒரு பிளாக் கலரில் ஒரு புகை மாதிரி வரும். ஆனால் என்னென்ன அந்த உருவத்தை நம்மளுக்கு ஃபுல்லாக காட்டலாம், அந்த பையனுக்கு மட்டும் தான் பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. ஸோ நீ யார் நீ ஏதோ ஈவில் தான் தள்ளி போன்னு சொன்னோன்னே கரெக்டாக அவன் ஃபேஸ்க்கு அப்படியே போகிற மாதிரி இருக்குது. அப்படியே கட் பண்ணி 10 வருஷம் கழிச்சு தான் காட்டுறாங்க. ஒரு ஹோட்டலில் ஹீரோயினோட என்ட்ரி தான் வருது. ஸோ ஹீரோயின் இப்போ ஒரு பார் மாதிரி இருக்காது ஹோட்டலில், அதில் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க.
அதாவது கூட 4-5 பொண்ணுங்களும் சேர்ந்து. அப்போ அதில் இருக்கிற ஒரு அரசு அதிகாரி தனியாக ஒருத்தரை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த அழகான பொண்ணுங்களாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அதுக்குன்னு ஒரு காசும் கொடுக்காங்க. சரி, இதை ஹீரோயின் வந்து வெளியே நின்று நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் வெளியே வந்ததுமே அவனை அடித்து என்னென்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்படி ஆடுற அழகான பொண்ணுங்களெல்லாம் கூட்டிகிட்டு உங்கள் அரசத்தை தானே போகிறீங்க, அவங்களுக்கு இப்படி பொழுதுபோக்குக்கு தானே வச்சுருக்கீங்க, அது போக மற்ற பொண்ணுங்களாம் எங்கே வச்சிருக்கேன்னு சொல்லி அவனை அடிச்சுட்டு இருக்கான். அவன் கத்தன உடனே 4-5 அடியாளுக்கு வந்து ஹீரோயினையும் அடிக்க வராங்க. ஸோ ஹீரோயினும் சும்மா சொல்லக்கூடாது, நல்லா விளாசுறாங்க மற்றவங்களை போட்டு. அவங்களுமே நல்லா ஃபைட் பண்ண கற்றுருக்காங்க. வெளியே வந்து கரெக்டாக மாட்டிக்கிற டைம் அப்போ ஒருத்தன் வரான். ஸோ அவனுமே ஹீரோயின் கூட தான் போல். ஸோ அவங்க ரெண்டுமே ஃபைட் பண்ணிவிட்டு தனியாக வந்துருந்தாங்க. இங்கே தனியாக மக்கள் கூட்டத்துக்குள்ளே வந்தால் அங்கே ஒரு கடையில் ஒரு ஆள் திருடிட்டு வருதான். இன்னொரு பக்கம் மக்கள்லாம் சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க, என்னென்னா இந்த 10 வருஷமாக இந்த சஜோட ஆட்சியில் எல்லாமே இப்படி தான் நடந்திருக்கு, நாடே மாறி போயிருக்கு, ஆள் கடத்தல், மக்கள்லாம் பட்டினி, அவங்களுக்கு பப்பட்டா இருக்கிற மற்ற எல்லாரும் தான் நல்லா வசதியாக இருந்துட்டு இருக்காங்க, மற்ற எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டும் பட்டினியும் வாடிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறதோட நம்மளுக்கும் தெரிய வருது அவனோட ஆட்சி காலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்கோம், சடனாக இடுப்பில் இருக்கலாம் அந்த ட்ரெஸ்ஸில் ஒரு பாட்டு கீழே வந்ததும். ஸோ என் ட்ரெஸ் இப்படி ஃபைட் பண்ணதில் கிழிஞ்சிட்டு நான் போய் தச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு நேராக கடை முன்னாடி தான் வந்து நிற்பா. அவர் என்ன உள்ளே விட மாட்டார், எங்கள் தையக்காரர் ரொம்ப ஷையானாலும் யாரையும் மீட் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு வருத இன்னொரு கஸ்டமரை பார்த்துட்டு போயிடுவார். ஸோ என்ன பண்ண திங்க் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்ட்ரெயிட்டாக அந்த கடைக்கு மேலே இருக்கிற ஒரு ஓட்டை விளையாடி தையல்காரரை பார்த்துட்டு இருப்பா. அதில் இவள் வெயிட் தாங்க முடியாமல் சடனாக உள்ளே விழுவா. அதில் நடுவில் ஒரு கம்பு இருக்கும், உடனே அவள் காலை அதில் மாட்டிக்கிட்டு அதில் தொங்கிட்டு இருப்பா. அப்போ தையல்காரர் யாருன்னு பார்த்தா ஹீரோ. ஸோ இதான் நோட் பண்ணிக்கோங்க, ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் மீட்டிங். ஆனால் அந்த குட்டி பையனும் குட்டி பொண்ணும் ஹீரோயின் தான். இப்போ அந்த கம்பு உடஞ்சி 2 பேரும் மேலே விழுந்து கிடக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ பாடியை டச் பண்ணுறப்போ ரொம்ப கூலிங்காக இருக்கும் போல். அவங்க கழுத்தில் வேற லைட்டாக கை வச்சிருப்பாங்க, ஸோ வலிக்கும் போல். அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த தைக்க அந்த ட்ரெஸ் கொடுத்ததுக்கப்புறம் கழுத்து ரொம்ப வலிக்குதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் நல்லா தூங்கி எழுச்சிட்டிங்கன்னா எல்லாம் சரியாகிடும், உங்களுக்கு சரியாக தூக்கம் இல்லை தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி உனக்கு கரெக்டாக தெரியணும்னா உங்கள் பாடி ரொம்பவே கோல்டாக இருந்துச்சு, அதை வச்சு தான் சொன்னேன். நீ என்ன மருத்துவரா? நான் மருத்துவர்லாம் கிடையாது, நான் ஒரு டான்ஸ் ஆடுற பொண்ணு அப்படின்னு சொன்னேன். நீ டான்ஸ் ஆடுற பொண்ணுலாம் கிடையாது, நீ ஒரு அசாசியன், ஒரு கொலையாளி, நீ இந்த டான்ஸ் ஆடுற மாதிரி வேடம் போட்டிருக்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்லிடுவாப்ல. நான் குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருக்க வேலையை நீ ஒவ்வொன்றா கொண்டுட்டு இருக்கேன்னு உங்களுக்கு அவ்வளோ முக்கியமாக உங்கள் வேலை. இங்கே பாருங்கள், இந்த கடைக்காரர்கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் துணியை நல்லா தைங்கன்னு சொல்லிட்டு, இது பேப்பர் மாதிரி இருக்குது, கொஞ்சங்கிறதுக்குள்ளே கிழிஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து கொடுக்காங்க. இதில் வந்து நான் ஆசைப்பட்ட மாதிரி எப்படி தைக்கணும், என்ன டிசைனில் தைக்கணும் எல்லாம் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி தச்சு தாங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவா ஹீரோயினி. இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு இந்த உன் பேப்பர் நீயே கொண்டு போய் இதை நீ வேறு யார்ட்டாட்டு கொடுத்து ஆசைப்படி தச்சுக்கோ, என்னால் முடியாதுன்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லி வாங்கிட்டு அப்போ நான் இப்போ தச்சுட்டு இருக்கிற என்னோட துணியை தாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அது முடியாது, அது நான் தைச்ச ட்ரெஸ் அப்படி சொன்னேன், அது நான் துட்டு கொடுத்து வாங்கியிருக்கேன், அது என்னோட ட்ரெஸ் அப்படி சொன்னேன். அதெல்லாம் முடியாது, நீங்கள் வந்து என் வேலையெல்லாம் கெடுத்துட்டா நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்போ நான் அதுக்குள்ளே பைசாவாக எடுத்தாங்க, நான் வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்கள் இப்படி துணி தைக்கிறதுலாம் உங்கள் வீட்டுக்கு தெரியாது தானே, ஸோ அதனால தானே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. உடனே என்ன ஒரு பையன் துணி தைச்சா என்ன தப்பு, இதெல்லாம் உங்களுக்கு ஜோக்காக இருக்கா அப்படின்னு சொல்லி, யார் சொன்னது, இது உங்கள் ஃபேமிலியில் யாராவது சொன்னாங்களா, உங்கள் அப்பா யாருன்னு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஹீரோவை பற்றி கேட்பாங்க. ஹீரோ உடனே கோவத்தில் வாயை மூடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் ஃபோன்மையாக சொல்லுவாங்க, துணி தைக்கிறதுலாம் ஆண்கள் பண்ணக்கூடாதுன்னு யார் சொன்னா, ஆண்களும் இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சொல்லி அவங்களுக்கு பிடிச்சா பண்ணதான், அதில் எந்த தப்பும் கிடையாது. ஸோ உங்கள் அப்பாட்ட போய் நீங்கள் பொறுமையாக எல்லாத்தையும் எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் மாதிரி பண்ண உடனே ஹீரோவே அங்கே மருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கை அழகாக இருக்குது, ஸோ அதை விட உங்கள் ஹார்ட்டும் அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் உங்கள் வேலை குழந்தை மாதிரின்னு சொன்னீங்களா. ஸோ எந்த பேரண்ட்ஸும் அவங்க குழந்தைய பார்த்து வெக்கப்பட மாட்டாங்க. ஸோ நீங்கள் தைக்கிறத நினச்சி என்றைக்கும் வெக்கப்படாதீங்க, அதை வெளியே ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள், உங்கள் பேரண்ட்ஸ்டையும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுவாங்க. ஸோ ஹீரோவுமே கூப்பிட்டு பார்ப்பாங்க. லாஸ்ட்டாக ஹீரோவுக்கு தெரிஞ்சது அவளோட பேர் கைரா மட்டும்தான் தெரியும். இல்லைன்னா அடுத்த சீனில் இங்கே கரெக்டாக அரசவைக்கு வராங்க. ஸோ இது வந்து அந்த சாஜோட பையன் தான். இங்கே வந்ததுமே அவர் எங்கேயோ ட்ரிப் போயிட்டு வந்திருப்பார்னு நினைக்கிறேன். அவங்களுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான மேட்ரு என்னென்னா, இந்த இடத்துல தெரியும் நம்மளுக்கு வந்து ஹீரோக்கு வந்து மேரேஜ் ஆகிட்டு, ஸோ இவர் ஒரு பட்டத்து இளவரசர். ஸோ இந்த ராஜா சஜோ பக்கத்தில் இருக்கிற இந்த அம்மா தான் இவங்களோட காங்குபெயின், அதாவது ஹெட்டு. இவங்களோட பையன் தான் இவங்க ஹீரோக்கு பிரதர் மாதிரி. ஸோ இப்போ கேட்பாரு, எங்கே போயிட்டு வரேன், டிராயிங் எதுவும் பண்ணுறேன்னு பேரில் எங்கேயாவது சுற்றிட்டு வரையானே, எனக்கு பிடிச்சதை நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொஞ்சம் கோவத்தில் பேசையும், எனக்கு தெரிஞ்சு என்னோட வாரிசையும் காங்குபெயின் பையனையும் மாற்றி பிறக்க வச்சிருக்கோம் அந்த கடவுளே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கோவத்தில் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. எங்கன்னா அசம்பிளிக்கு. அப்போ வந்து ஹீரோவோட ஒய்ஃப் சொல்லுவாங்க, இவங்களையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ போய் சொன்னோன்னே 2 பேருமே அட்டன் டைம்லாம் முடியாதுன்னு சொல்லுவாங்க. பார்த்தலாம் அவனுக்கு அங்கே வரதுக்கு இஷ்டம் கிடையாது, அந்த நாட்டு மேலே அக்கறையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா பேருவார். அதுக்கப்புறம் அந்த யோங் போகிறப்போ ஹீரோட்ட பேசுவாங்க, நீ அப்பா இப்படி பேசலாம்னு நினச்சிலாம் ஃபீல் பண்ணாத, அவங்க மேலே அக்கறையில் தான் இப்படி பேசிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நான் வேட்டைக்கு போகிறதா இருக்குது, ஸோ நீயும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ மேலே ஹீரோ கேட்பாங்க, உண்மையிலேயே என் மேலே அக்கறையில் தான் அவர் இப்படி பேசதான் நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லவும், இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனே ஹீரோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு டயர்டாக இருக்க ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொல்லவும் கரெக்டாக ஹீரோட ஒய்ஃப் வந்துருவாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன் இன்னைக்கு ராஜா எல்லாரும் முன்னாடியும் வச்சு என்ன கொஞ்சம் பேசினதுனால உனக்கு வெக்கமாக இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படிலாம் இல்லை, எனக்கு அவர் எப்பவுமே இப்படி தான் பேசுவார், அதை பற்றி என் பிரச்சனை கிடையாது. ஆனால் அங்கே இவங்கும் வர போகிறாங்க, ஸோ அவர் இப்போ டே பை டேடாக அவரோட ஸ்கில்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ஸோ நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ
நீ இதை நினச்சி ஃபீல் பண்ணியா? ஒருவேளை ராஜா நானும் யோங் அண்ணனும் மாற்றி பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொன்னாங்களே, அப்படி பிறந்திருந்தா என்னோட பதவி, அதாவது பட்டத்திலவரசர் வந்து அவங்களாக தான் இருந்திருப்பாங்க. நீ என்னை மேரேஜ் பண்ணதுக்கு நான் பட்டத்திலவரசர் அவரோட வாரிசன் தான் என்னை மேரேஜ் பண்ணியிருக்கேன், அதனால் நினச்சி ஃபீல் பண்ணுறியா? நீ உன்னோட ஹஸ்பண்ட் இல்லைனா மாற்றிக்கிடுவியா? அவர் பட்டத்திலவரசராக இருந்தால் எனக்கு நீ அப்படி மாற்றிக்கிட்டாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போவாங்க. இப்போ என்னன்னா, என்கிட்ட சில டைம் நீங்கள் நல்லா நடந்துக்கிறீங்க, சில டைம் அப்படின்னு சொல்ல வரையும் ஹீரோ என்ன முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டேனா, உன்னை நான் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி எதுவுமே சொல்லிடாத என்கிட்ட, ஏன்னா நான் இப்படி தான் சொல்லி தான் நீ என்னை மேரேஜே பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுலேருந்து நைட் டைமில் ராஜாவை தான் காட்டுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, சுற்றி 4 பொண்ணுங்க, முன்னாடி 5 பொண்ணுங்க, இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத அந்த 4 பொண்ணுங்க வந்து குதூகலமாக பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இதனால தான் இவரோட ஆட்சி காலம் இப்படி இருந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோவை காமிச்சிட்டு இருந்தா, நான் ரொம்பவே டயர்டாக இருக்கேன், ஸோ நான் கண்டிப்பாக தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நாளைக்கு வேட்டைக்கு வேற நீங்கள் போக வேண்டியதாக இருக்குது, ஸோ நல்லா ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு வேணா வேட்டைக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உள்ளவர் சொல்லவும், இல்லை நான் எப்படி போகாமல் இருக்க முடியும், ராஜா ஆர்டர் போட்டிருக்காருலாம், ஸோ போன தடவை மாதிரி இந்த தடவை நான் அவமானப்படக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. சரி, அவங்க போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீரோயின் கொடுத்த அந்த பேப்பரை தான் பார்ப்பாங்க. அதில் எந்த மாதிரி தைக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஏதோ அம்பு வைக்கிற மாதிரி இப்படி ஃப்ரீயாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை அதுக்கேற்றால மேக் பண்ண சொல்லிப்பாங்க. ஹீரோ இது என்ன டேஸ்ட்டுன்னு சொல்லி அந்த பேப்பரை கசக்கி தூர போட்டுருவாங்க. மறுநாள் காலையில் போல் ஹீரோ எந்திச்சிட்டாங்களான்னு சொல்லி பார்க்கறதுக்கு வருவாங்க. தெரியல அவங்க தூங்கினாங்களான்னு, ஏன்னா நான் இங்கே இருக்கிற வரைக்கும் அவர் வந்து புக்கை தான் ரீட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு உள்ளே போனால் அங்கே ஹீரோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. ஸோ நல்லா தூங்கியிருக்காங்க போல். இப்போ கேட்பாங்க, வேட்டைக்கு போகிறீங்களான்னு, நான் இன்னும் அதை முடிவு பண்ணலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை அப்படியே கட் பண்ணி இங்கே காட்டுக்குள்ளே வேட்டைக்காக போக நிற்கிறவங்கள தான் கட்டுறாங்க. இங்கே ராஜா கூட இவங்க இருக்கான், ஸோ அவங்களோட காங்குபியனும் இருக்காங்க. ஸோ ஹீரோயினை இன்னும் வரலையான்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை வரல அப்படின்னு சொன்னோடனே அவன் இப்படி தான் பண்ணுவான், ஸோ அவன் கண்டிப்பாக வரமாட்டான்னு சொல்லி அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ராஜாவோட காங்குபியன் சொல்லவும், வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி ராஜா கிளம்புவாங்க. அப்போ இவன் தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், ஏன்னா பட்டத்தில் ஒரு வேறு ஏதாவது ப்ராக்டிஸ் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்கன்னு, அவன் ப்ராக்டிஸ்லாம் எதுவும் பண்ண மாட்டான், எப்பவுமே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புவாங்க. ஸோ கிளம்பி போயிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக அந்த டைமில் ஒரு குதிரை சவுண்டு கேட்கும். என்னென்னு திரும்பி பார்த்தா ஹீரோட என்ட்ரி தான். ஸோ மாசாக வந்து நிற்பாங்க. என்னை விட்டுட்டு போகலான்னு ட்ரை பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே சேர்ந்து வேட்டைக்கு போவாங்க. ஸோ ஹீரோ சும்மாவே சொல்லக்கூடாது, நல்லாவே வேட்டையாடுறாரு ஒவ்வொரு மானையும். ஒரு சமயத்தில் இங்கே யோங் போயிட்டு இருக்கா, அவன் கண்ணை உரசிக்கிட்டு அவர் அம்பு போகுது. ஸோ சூப்பராகவே காட்டியிருப்பாங்க இந்த சீனெல்லாம். ஸோ ஹீரோ இப்படி நல்லா வேட்டையாடுறதை பார்த்துட்டு யோங் சொல்லிட்டு இருப்பான், என்ன இன்னைக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன், நல்லா வேட்டையாடுதானே. அப்படிலாம் இல்லை, அவனோட முட்டாள்தனம் பைத்தியக்காரன் தரம் தான் அவனை இந்த அளவுக்கு காட்டிட்டு இருக்கு. ஸோ அவன் ரொம்பவே ஒஸ்ட்டாக மாற போகிறான், அதுக்கு உதாரணம் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் ஹீரோவை இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த கதையில் சொல்ல வரல. ஸோ அடுத்த சீனில் வேட்டையெல்லாம் முடிஞ்சதுக்கு ஹீரோ தனியாக வந்துட்டு இருக்காங்க. கூட ஹீரோட அசாசியன், அதாவது சீஜோ பேர். ஸோ என்ன அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேனே, இல்லை இன்னைக்கு இந்த டே ஃபுல்லாக நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்க, நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து எனக்கும் ஹாப்பியாக இருக்குது, ஆனால் தூங்கலன்னு சொன்னீங்க, இவ்வளோ அழகாக வேட்டையாடினீங்கன்னே, நான் தூங்கலன்னு நான் வந்துட்டு எப்போ சொன்னேன், சரி அதை விடு, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விட்டு போயிடுவாங்க. அது சீன் அப்படியே கட் பண்ணி இங்கே ஹீரோயினை தான் கட்டுறாங்க. ஹீரோயின் இப்போ ஒரு பையன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வயசில் ஒரு மாஸ்க்கை மாட்டிக்கிட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க பந்தயம் கட்டி. ஸோ எல்லா வரத பசங்க அவ்வளோ வரையும் ஹீரோயின் அடித்து தள்ளிடுறாங்க. ஸோ லாஸ்ட்டில் பொற்காசல் எல்லாத்தையும் கொண்டு போய் ஹீரோயின் கொடுக்குறப்போ அப்போ ஒரு குரல் கேட்குது. என்னென்னு திரும்பி பார்த்தா அங்கேருந்து கிளம்பின ஹீரோ இங்கே தான் ஸ்ட்ரெயிட்டாக வந்துக்காப்ல. ஸோ ஃபேஸில் ஒரு மாஸ்க் போட்டிருக்காங்க. இந்த ஒரு அடையாளத்திலும் ஹீரோ இருக்காங்க. ஸோ வந்ததுமே எல்லாருமே ஹக்கின்னு கோரஸாக கத்த ஆரம்பிக்காங்க. இப்போ ஹீரோயினும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னமோ ஹீரோயின் தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, ஹீரோ விலகி தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு கையில் ஒரு விசிறியை வச்சுக்கிட்டு ஃபைட் பண்ணுறப்போ தெரியாதனமா ஹீரோயின் ஃபேஸில் ஒரு கிளாத்தை தான் வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து கிழிச்சு விட்டுரும். ஸோ ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம கூட ஃபைட் பண்ணுறது ஒரு பையன் இல்லை ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு. அகைன் ஹீரோ ஃபைட் பண்ண போகிறப்போ ஹீரோயின் வந்து இதுக்கு மேலே ஃபைட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுவாங்க. ஸோ ஹீரோ பிடிக்க முடியலன்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பொற்காசுக்கெலாம் ஹீரோ கைக்கு போயிடும். ஸோ ஹீரோயின் இங்கே தனியாக வந்தப்போ புலம்பிட்டு இருப்பாங்க, எல்லாம் முடிஞ்சு அந்த பைசா என் கைக்கு வர டைம் இப்படி இவன் நடுவில் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் ஹீரோ அந்த இடத்துலையும் வந்து நிற்காங்க. உனக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணேன், நீ ஒரு பையன் மாதிரி வேஷம் போட்டு வந்ததுலாம் இந்த பொற்காசு கண்டித்தானே, ஸோ உன்னோட ஃபேஸை ஃபுல்லாக காட்டு, இந்த காசை உன் கையில் தந்துட்டு நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் நான் இப்போ பிஸியாக இருக்கேன், ஸோ உன்னை மன்னிச்சிட்டேன், வழி விட்டு விலகுன்னு சொல்லுவாங்க. ஹீரோ கேட்குற மாதிரி இருக்குது. சடனாக கையில் இருக்கிற ஒரு கத்தி எடுத்து ஃபேஸில் ஒரு கீரல் போட்டுருவாங்க, அதாவது அந்த மாஸ்கில். ஸோ மாஸ்க் பாதி விலகிரும். நீ இப்பெல்லாம் மாஸ்க் போட்டுட்டு வந்தால் நீ யாருன்னு எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ ஹீரோக்கு ஆச்சரியமாக இருக்கும், நான் யாருன்னு தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு உண்மையை சொல்ல நான் யாருன்னு தெரியுமா, நீ இப்போ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோயின் பொறுமையா, நான் தைக்க சொன்ன துணியை தச்சாச்சா, தையல் கடையில் பார்த்தப்போ தான் அழகாக இருந்தீங்க, இது உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவ யாரை சொல்லிட்டு போறா, ஓ அந்த ஹீரோ சஜோகா என்ன சொல்லிட்டு போறாளா, என்ன கொஞ்ச நாளாக அவன் மெமரிஸை ரீட் பண்ணவே இல்லைன்னு சொல்லி அவங்களே பேசிட்டு இருப்பாங்க. என்னன்னா வந்து ஹீரோ வந்து டபுள் பர்சனாக சேஞ்ச் ஆகுறாங்க. ஸோ இவங்க வந்து அக்கி, அவங்க வந்து ஹீரோ சஜோகா இன்னும் வச்சுக்கிடுவோம். ஸோ இதுக்கு என்ன ரீசன்னு நம்மளுக்கு இப்போதைக்கு சொல்லலை. ஸோ அகைன் ஃபாலோ பண்ணிட்டு போய் நீங்கள் இன்னைக்கு தையல் கடையில் பார்த்தா நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் உங்களை அங்கே பார்த்தப்போ தான் அழகாக இருந்தீங்க, இது உங்களுக்கு ஃபிட் ஆகலை, நீங்கள் ஒரு ஃபேக்காக இருக்கீங்க, இந்த முடி இந்த மாஸ்க்லாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பதுக்குள்ள அதுக்குள்ள ஹீரோயின் சிட்டா பறந்துட்டாப்ல. ஸோ இப்போ திங்க் பண்ணுவாங்க, அந்த சஜோஹைனை விட நான் தான் நல்லா இல்லைன்னு சொல்கிற முதல் ஆளாக நான் இங்கே தான் பார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நைட் டைம் போல் ஹீரோயினை தான் கட்டுறாங்க. ஹீரோயின் இன்னொரு இடத்துல நடனம் ஆட போயிருக்காங்க. அவங்க அங்கே போன இடம் வந்து நோபல்ஸ்மென் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்படி நடனம் ஆட வச்சு அவங்களோட கவனத்தை திசை திருப்பி அவங்ககிட்ட இருந்து ஒரு சாவியை திருடுறாங்க. திருடுனது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆளுக்கு நிறைய பேர் வெளியே நிற்காங்க. அதில் ஒரு ஆள்கிட்ட அந்த சாவியை தூக்கி போடுறாங்க. ஸோ அந்த ஆள் கொண்டு போய் இன்னொரு ஆளை கூப்பிட்டு 4-5 பேரும் சேர்ந்து அங்கே இருக்கிற ஒரு அரிசி குடான் மாதிரி இருக்குது. ஸோ அதுலேருந்து நிறைய மூட்டையை எடுத்துகிட்டு வெளியே வராங்க அவங்க ஆட்களோட சேர்ந்து. ஸோ அந்த ஹீரோயினுமே ரிட்டர்ன் வந்துருந்தாங்க. கொண்டு வந்து இங்கே கஷ்டப்படுற மக்கள் வீட்டு வாசலில் கொண்டு போய் ஒவ்வொரு மூட்டையாக தூக்கி போடுறாங்க. இப்போ அங்கேருந்து திருடி கொண்டு வந்து இங்கே கஷ்டப்படுற மக்களுக்கு கொடுக்காங்க. ஸோ இதை வந்து தூரத்தில் இருந்து
வந்து இந்த அக்கி அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோயின் இப்படி ஹெல்ப் பண்ணுறதை நினச்சி அவங்களும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இப்போ ஹீரோயின் வந்து ஒரு புக்கு கடையில் புக் எடுக்க போவாங்க. ஸோ அங்கேயும் அக்கி போயிட்டாப்ல. ஸோ இதை நான் ஆல்ரெடி பே பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஹீரோயின் விட்டு கொடுத்துட்டு வெளியே வராங்க. மறுபடியும் அக்கி முன்னாடி போய் நிற்காங்க. ஸோ இப்போ பாரு நான் ஃபேக்காக இல்லை ரியலாக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ ஃபேக்குன்னு சொன்னதுக்கு எனக்கு மன்னிப்பு கேள்வி அப்படின்னு சொன்னேன். ஏன் இவ்வளோ பிடிவாதம் இருக்கீங்க? உங்களுக்கு நீங்கள் ரியல்னா நீங்கள் ரியல் தான். ஸோ அடுத்தவங்க என்ன சொன்னால் ஏன் கன்சிடர் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லவும் இந்த ஹார்ட்லங்கிற நேர்மைங்கிறதே இல்லை, இது ரொம்பவே எம்டியாக இருக்குது, ஃபஸ்ட்டு அதை ஃபில்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுவாங்க. இப்போ அக்கி என்னன்னா ஃபில்அப் தானே அவங்க கூட சேர்ந்து தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து ஹீரோயின் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல. ஸோ அடுத்த சீன்லேயே நைட் டைம் ஹீரோயின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கப்போ திங்க் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து தையல் கடையில் பார்த்த ஹீரோக்கும் இங்கே காட்டுக்குள்ளே வச்சு பார்த்தா அக்கிக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் ஆள் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ எப்படி இப்படிலாம் இருக்க முடியுதுன்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டாக அந்த இடத்துக்கு இவங்க வரான். ஸோ இவங்க ஆல்ரெடி ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இவங்கெல்லாம் தனியாக ஒரு டீமாக இருக்காங்க அந்த சஜோட ஆட்சியை எதிர்த்து நிற்கிறதுக்காண்டி. நீங்கள் புரட்சி வரப்போகுதுன்னு நினச்சேன். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபேமிலி எது உங்கள் பேர் இருந்தும் கூட நீங்கள் இப்போ வரைக்கும் எங்கிட்ட சொல்லலை, நாங்கள் உங்களை வந்து எப்பவும் ஷேர் தான் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவன் வந்து இன்னும் சொல்லலை போல அந்த சஜோட பையன் நான் தான், அந்த அரச ஃபேமிலின்னு நானும் ஒரு பையன் போல, இது எல்லாத்தையும் மறைச்சு தான் இவங்க கூட இருந்துட்டு இருக்கான். ஸோ இப்போ சொன்னால் அந்த ஒரு வேலைக்கு அந்த புரட்சியில் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும் நான் எந்த ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்போ ஒரு மீட்டிங் போடுறாங்க. என்ன மீட்டிங்னா அந்த ராஜாவை தீத்து கட்டுற மீட்டிங் தான். ஸோ இப்போ ஏதோ விருந்து வைக்க போகிறாங்க போல. அதில் வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு பொண்ணுங்க அதில் ஒன்று ஹீரோயின் அனுப்பி வைக்காங்க. ஸோ அதில் வந்து ராஜா நைட் டைம் போல் அதில் ஒரு பொண்ணை வந்து எப்படி செலெக்ஷன் பண்ணி அவங்களோட காங்கு பெயினாக மாற்றிடுவாங்க போல். அதில் வந்து ஹீரோயினையும் அனுப்பி வைக்கணும், ஹீரோயினை வந்து ராஜா செலக்ட் பண்ணணும். அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அங்கே படுக்கறைக்கு போகிறப்போ அந்த டைமில் ராஜாவோட கதையை முடிக்கணும்னு சொல்லி இவங்க பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ மறுநாள் இங்கே ராஜா சஜோட பிறந்த நாள் தான் வருது. ஸோ இதுக்கு தான் அந்த விருந்து எல்லாம் வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாருமே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இருக்காங்க, ஒரு ஆளை தவிர. யாருன்னா ஹீரோ தான். ஸோ எங்கன்னு கேட்குறப்போ அவர் லைப்ரரியில் படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் சொல்லையும் இருக்கட்டும் அவன் ஃபேஸை என்னை பார்க்கறதுக்கு இஷ்டம் கிடையாது, அதான் இங்கே இவங்க இருக்கானே அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஸோ இங்கே இவங்க ஒய்ஃபுக்குமே ஒரு மாதிரி கவலையாக தான் இருக்குது ஹீரோ வராதுன்னு. ஸோ அப்படியே இங்கே ஹீரோவை பார்த்தா உண்மையிலே லைப்ரரியில் தான் இருக்காரு. ஸோ ஏதோ படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம் போல் சீஜனும் ஏனோச் அவங்களும் 2 பேரும் மறைஞ்சு நின்று ஹீரோவே கவனிச்சுட்டு இருக்காங்க. இவர் இப்போ அக்கியாக இருக்காரா இல்லைனா பட்டத்து இளவரசராக இருக்காரா, இன்னைக்கு ராஜாவோட பிறந்த நாள் வேறு, அங்கே இவர் போகணும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கிறப்போ தான் நம்மளுக்கும் தெரியுது இவங்க 2 பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு இவருக்குள்ள இப்படி 2 கேரக்டர் வந்துட்டு போகிறது. இதை ஹீரோமே நோட் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் மறைஞ்சு நின்று கவனிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே கட் பண்ணி இங்கே ராஜா பக்கம் வந்தானா இங்கே நைட் டைம் போல் நடனம் ஆடும் பெண்கள்லாம் வந்திருக்காங்க. ஸோ அந்த விருந்துக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு அதில் ஹீரோயினுமே ஆடிட்டு இருக்காங்க. இதை ராஜா கண்ணிமைக்காமல் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதே இடத்துல இவங்க வந்து விசிறியை வச்சு மறைச்சிக்கிறாங்க, எங்கள் ஹீரோயின் நம்ம ஃபேஸை பார்த்துருவாள்னு சொல்லிட்டு. ஸோ அப்பவும் போல் முந்தனா நைட்டில் இவங்க பேசினதை காட்டுறாங்க. ஒரு வேளைக்கு ஹீரோயினை செலக்ட் பண்ணலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஹீரோயின் ரொம்பவே அழகான பொண்ணு, ஸோ கண்டிப்பாக ஹீரோயினை ராஜா செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி இவங்க பேசினதை திங்க் பண்ணிட்டு இருக்கேன். அகைன் நீங்கள் ஹீரோயினை தான் காட்டாங்க. டான்ஸ் ஆடிட்டு இருக்கப்போ ஸ்ட்ரெயிட்டாக ராஜா முன்னாடி ஆடுறப்போ அவங்க அம்மா அப்பா கண்ணு முன்னாடியே இருந்தது தான் ஞாபகம் வருது. ஸோ அந்த இடத்துல நமக்கும் காட்டுவாங்க. அன்றைக்கி லாஸ்ட் அந்த தீ எரிஞ்சிட்டு இருக்கிறப்போ ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க அந்த குட்டி பொண்ணு இருந்தப்போ. ஸோ அதை தூக்கிட்டு போனது வந்து அதே ஃபேமிலியில் ஒரு அசாசியன் தான் ஹீரோயின் தூக்கிட்டு போயிருப்பாங்க. இப்போ அதே டீமில் தான் ஹீரோயின் கூடவும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்கிறையும் நடனம் ஆடி முடிச்சதாங்க. ஸ்ட்ரெயிட்டாக ராஜா ஹீரோயின் முன்னாடி வந்து தான் நிற்காங்க. ஸோ இவங்க ஹீரோயினை தான் செலக்ட் பண்ணிட்டாங்க நம்மளும் நினைப்போம், ஹீரோயினும் அதான் நினச்சிட்டாங்க. ஆனால் அப்படி இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக விலகி ஹீரோயின் பின்னாடி ஒரு பொண்ணு நிற்பா, அவன் மேலே கையை வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறது அந்த பொண்ணு தான். ஸோ ஹீரோயினை செலக்ட் பண்ணால் இதெல்லாம் இவங்க கவனிச்சுட்டு தான் இருக்கான். ஸோ அந்த பொண்ணை இப்போ ஸ்ட்ரெயிட்டாக குளிர் அறைக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு மற்றவங்கலாம் வெளியே நிலுங்கன்னு சொல்லிட்டு இவன் மட்டும் உள்ளே இருக்கான். கொஞ்ச நேரத்தில் யாரோ அந்த ரூம்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஸோ யாரோ வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே கையில் ஒரு கத்தி எடுத்து நீட்டுறது ராஜா செலக்ட் பண்ண அந்த கொங்கு பெயின்னு பார்த்தா அந்த பொண்ணு தான் இல்லை, ஹீரோயின் இருக்காங்க. ஸோ எப்படி இங்கே மாறினாங்கன்னு நம்மளுக்கு இன்னும் சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் வந்திருக்கிறது ராஜா சஜோன்னு நினச்சிட்டு உன்னோட கதையை இன்றைக்கே முடிக்க போகிறேன், இன்னையோட கதை க்ளோஸ் அப்படின்னு சொல்லி பேசையும் சடனாக அவளுக்கு மயக்கம் வந்து அந்த அரை மயக்கத்திலேயே அந்த வந்த ஆள் கையிலே விழுறா. ஸோ அந்த ஆள் எந்த ஆள்னு பார்த்தா வந்திருக்குது ஹீரோ. ஸோ சொல்கிறாரு உனக்கு இந்த அசாசியன் கெட்டப்லாம் செட் ஆகலை, உன்னோட செண்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லவும் இதை அப்படியே கட் பண்ணி இப்போ ஹீரோயின் மறுபடியும் கட்டுறாங்க. என்னென்னா எங்கேயோ தூங்கிட்டு இருக்காங்க, இப்போ தான் எந்திரிச்சதுமே நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. நீங்கள் இங்கே ராஜாவோட படுக்கறையில் தான் இருக்கீங்க, இது கான்செர்ட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. கான்செர்ட்டா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் மன்னிச்சிருங்க நான் எந்திக்கேன்னு சொல்லி எந்திக்க முடியாது, இது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டாதீங்க, நீங்கள் 4 நாளாக இப்படி தான் மயக்கத்தில் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நான் எதுக்கு இங்கே இருக்கேன், இங்கே என்ன நடக்குதுன்னு உடனே அவங்க மேட்ரு சொல்கிறாங்க. என்னவா ஹீரோவோட காங்கு பெயினாக இப்போ இவங்க தான் இருக்காங்க போல். ஸோ ஆஃபீஸெல்லாம் எந்த நியூஸும் வரல, கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே சொல்லிடுவாங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்களை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு தலை வலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் சொல்கிறது புரியல அப்படின்னு சொன்ன உடனே ஏன் உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ வந்து ஹீரோயின் திங்க் பண்ணுவாங்க, ஆல்ரெடி ஹீரோயினுக்கு எல்லாமே மறந்து போயிட்டு என்னன்னு தெரியல. ஸோ கரெக்டாக அந்த டைமில் ஹீரோ வராங்கன்னு தெரியுது. ஸோ ஹீரோ வந்ததுமே ஹீரோயின் எஞ்சி நிற்காங்க. ஆனால் அவங்களால முடியல. ஸோ தலைவலியாக இருக்கிறனால மறுபடியும் மயக்கம் போடுறாங்க. ஸோ அதே அரை மயக்கத்தில் ஹீரோ கையில் தான் விழுறாங்க. ஸோ ஹீரோ கையில் விழுந்ததுமே லைட்டாக அன்றைக்கி நடந்தது ஞாபகம் வருது. ஸோ சடனாக நிற்காங்க. ஸோ ஹீரோ கட்டி பிடிச்சிட்டு நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன், ஸோ ஃபைனலாக நீ என்னுடையவளாக மாறிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவளுக்கு என்னன்னே புரியல. ஸோ தள்ளி விட்டுட்டு நீங்கள் யாருன்னு கேட்பா. நான் உன்னுடையவன் அப்படின்னு சொல்லியும் 2 பேரும் ஹக் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹீரோட அந்த ஹாப்பினஸோடய இந்த எபிசோட முடிக்காங்க. ஸோ எப்படி ஒரே நாள் நைட்டில் ஹீரோயின் வந்து ஹீரோட காங் போய் நான் மாறினாங்கிறத அடுத்த எபிசோடில் பார்த்துலாம். ஸோ இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.